ஒண்ணு படாது மெதுவா இல்லையா? பையனுக்குங்க, பெரிய பையனுக்கு இன்னைக்கு 14வது பிறந்த நாள். மற்றவங்க மாதிரி பிறந்தநாளப்போ கேக்கு வெட்டி மெழுகுத்தி அணைச்சி அப்படிலாம் நாங்கள் இன்னைக்கு செய்கிறதில்ல. இது மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற விளக்கேற்றி சாமி கும்பிட்றத வழக்கம். எப்போ பிறந்தநாளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மிட்டாய் கொடுத்து கேக் கொடுத்து அப்படிலாம் நாங்கள் எப்பவும் பண்ணுறதில்ல. பிறந்தநாளப்போ ஒரு கோயிலுக்கு போவோம். எங்களால் முடிஞ்சதை அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற இல்லை ஏழைப்பாளையங்களுக்கு சாப்பாடோ இல்லை காசு எதோ கொடுப்போம். அதுதான் நாங்கள் ப்ரொசீஜராக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ரெகுலராக. இந்த வருஷம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிறந்தநாள். என்னென்னு கேட்டால் அதான் சொன்னோம் இல்லையா, இப்போ பிறந்தநாளுக்கு வந்து இல்லை அவங்களுக்கு எதுவும் கொடுக்குறதா பழக்கம். இந்த பிறந்தநாளைக்கு வந்து இதுக்கே உனக்கே ஒரு சஸ்பென்ஸு. இது என்ன பத்திரம்னா, இது வந்து என்னோடய பத்திரம், இது அம்மாவோட பத்திரம். நாங்கள் இறந்ததுக்கப்புறம் எங்களோட உடல் உறுப்புகளை தானம் பண்ண போகிறோம். அதுதான் இந்த பத்திரம். எழுதி கொடுத்தாச்சு, ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டோம். என் பிறந்தநாள், என் பையனுக்கு பிறந்தநாள் பெருசாக அதை கொடுக்குறோம். தம்பி, நம்ம எப்பவுமே விஜயகாந்த் சொன்ன மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம் பழக்கம். இல்லாதவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு உடல் உறுப்பை நாங்கள் தானம் பண்ணி, நானும் என் மனைவியும் தானம் பண்ணியிருக்கிறோம். அது உறுதிமொழி பத்திரம் தான். இது ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டோம். கிருத்திகை, இதுதான் பிறந்தநாள் பரிசு. மறக்காமல் எங்களோட உறுப்புகள் வந்து நாங்கள் இறந்ததுக்கப்புறம் இல்லாத ஏழைப்பாளையம் கொடுத்துரு. ஓகேவா? இந்தாங்க. அதான் நீங்கள் விட்டு விட்டு அதாவது அவங்க கையில் கொடுத்துருலதா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மகராசி 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 நல்லா இருக்கு. ஆமாம், எங்கள் வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற புரட்சி கலைஞர் விஜயகாந்த்கிட்டையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்க வச்சுங்க. எங்கள் அப்பா கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்க வச்சுட்டு என்னை வாழ வச்சுட்டு இருக்கிற தெய்வம் எங்கள் ஆயா வேலாய் ஆயா கிட்ட மனமுருக ஆசீர்வாதம் வாங்க வச்சுட்டுங்க. பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் கும்பிட வச்சு அங்கே இருக்கிற மாரியாயி கோயிலையும் சாமி கும்பிட வச்சுங்க. எங்கள் அப்பாவுக்கு அப்புறங்க நான் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற எங்கள் அண்ணார்கிட்டையும் அன்னிக்கிட்டேயுங்க இனிப்பு கொடுத்து என் பையனை ஆசீர்வாதம் வாங்க வச்சேங்க. இன்றைக்கி நான் சொந்த வீட்டில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் இவர் தாங்க. நன்றிங்க. அடுத்து சந்திக்கலாம்.